ஊழியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அநேக இடங்களில கணவன்மார்கள் மட்டும்தான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது வெளியில வீட்டு விசிட்டிங்கா இருக்கட்டும், இல்ல சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், இன்னும் சில இடங்கள் சபையில கூட கணவன்மார்கள் மட்டும்தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பெண்கள் எழும்புறது இல்லை. சில இடங்கள்ல பெண்கள் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி அவங்களுடைய வழிகளை அவங்க திருப்பிக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ற அநேக பெண்களும் உண்டு. கணவனுக்கு துணையா இருந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணுமே, மினிஸ்ட்ரியில அவங்களுடைய ஊழியத்துல நான் எல்லாத்துலயுமே சப்போர்ட்டா இருக்கணுமே சொல்லி இப்படி ஒரு மனமாய் செயல்படுகிற பெண்கள் ஒரு சில இடங்கள்ல உண்டோ தவிர இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாரம் இல்ல, விருப்பம் இல்ல. கணவன் மட்டும்தான் ஊழியத்தை அழகா கொண்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர மனைவி ஒரு துளி கூட அவங்களுடைய அந்த பாதையில இல்லாதவங்களா இருப்பாங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, ஊழியம் அப்படின்னு போகும்பொழுது அது கணவன் மனைவி இருவருக்குமே ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான அந்த ஊழியம். இதுல இருவரும் ஒரே மனமாய் செயல்படும் பொழுதுதான் அந்த ஊழியத்துல வளர்ச்சி இருக்கும், எழுப்புதல் இருக்கும். அதை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் கட்டி எழுப்புவாரு. அப்போ கணவன் மனைவி இருவரும் ஒரே மனமா இருக்கணும். கணவர் சொல்லுவாரு, இந்த ஊழியத்தை நான் இப்படி எல்லாம் கொண்டு போகணும், இப்படிப்பட்ட புது புது பிளானிங் எல்லாம் அவர் அந்த சபையில போடுவாரு. ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அநேக இடங்கள்ல இல்ல. ஏன்னா அவங்க ஒரு உலகத்தானே போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பெண் வருவாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கேள்விக்குறியா இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மன உளைச்சல் உண்டாகுது. ஊழியத்துல தொடர்ந்து முன்னேற்றத்தை கொண்டு போக முடியறது இல்ல. அவங்க பாதிலேயே உடைந்து போறவங்களாகவும் ஊழியம் உடைந்து போகிறதாகவும் இருக்கு. அப்ப இந்த ஒரு மனம் எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரியில ஊழியம் பண்றவங்களுடைய மத்தியில கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு மனம் கண்டிப்பா தேவைப்படும். ஒரு மனமா இணைந்து செயல்படும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார்.